எனக்கு யாரும் வாழ்க்கை கொடுக்கல, வேணும்னா வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்க, ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டா? இது சிவகார்த்திகேயனுடைய வாய்ஸ் இல்லை, ஆனால் சிவகார்த்திகேயன் இதே மாதிரி ஒரு டயலாக்கை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் சிவகார்த்திகேயன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களுக்கும் தனுஷ் சாருக்கும் இடையில பிரச்சனையா, அனிருத்துக்கும் தனுஷ் சாருக்கும் இடையில பிரச்சனையா, இதுக்கெல்லாமே நீங்கள் தான் காரணமாம், உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு சிவகார்த்திகேயன் அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பாக்கியராஜ் கண்ணன் அவங்க ஒரு நாள் இந்த காலில் விழுந்து என்னட்ட சொன்னாங்க, நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கை தந்தனீங்க என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், உனக்கு வாழ்க்கை தந்தது உங்களோட அம்மா அப்பா 2 பேர் மட்டும்தான், வேணும்னா வாய்ப்பு தந்தேன்னு கூறு, அது வேணுமென்றா ஒரு வகையில் சரியாக இருக்கும் என்று கூறினேன் என்று கூறினார். மற்றும் தன் வெற்றிக்கு பலர் உழைத்திருக்கின்றார்கள், அதற்கு பலர் சப்போர்ட்டாக இருந்திருக்கின்றார்கள் என்று கூறியதன் மூலமாக தனுஷ் மட்டும் காரணமல்ல, அவர் ஒரு வாய்ப்புத்தான் தந்திருக்கின்றார் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டினார். அது மட்டுமன்றி தமக்குள் சில பிரச்சனைகள் இருப்பதை ஒத்துக்கொண்டார். அதற்கு பதில் கூறிய சிவகார்த்திகேயன், நண்பர்களுக்கிடையில் அப்பப்போது சில பிரச்சனைகள் வந்து செல்லும், அதை கடந்து சென்றால்தான் நட்பு. சில வேளைகளில் நாங்கள் பேசாமல் இருப்போம், சில வேளைகளில் நாங்கள் பேசிக்கொள்வோம், இதற்கும் இவருக்கும் சம்பந்தமில்லை என்று கூறி சாமர்த்தியமாக தப்பிக்கொண்டார் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்கு பேச சொல்லியா கொடுக்க வேண்டும்? கண்ணா, நியூஸை கேட்டுட்டோம், வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காம, நியூஸை கேட்டு முடிஞ்சோடனேயே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் நல்ல நல்ல வீடியோ பார்க்கணுமா? எங்களோட சேனலுக்கு விசிட் பண்ணுங்கள். வரட்டா?